ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு பஜ்ஜி, இன்ஸ்டன்ட் பஜ்ஜி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீளமாக. ஸோ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஓகேங்க, கொரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஓகேங்களா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், ஓகேங்களா. ஸோ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அசஃபோடிட்டா பவுடர், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஓகேங்களா, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கைனால் மிக்ஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ தண்ணி வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ கடலை மாவு கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக கடலை மாவு போட்டு கொஞ்சமாக பிசைஞ்சிடணும் இந்த மாதிரி. ஓகே, தண்ணி ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமே நம்ம இந்த ஆனியனோட இதில் அந்த வாட்டர்லேயே நல்லா பிசைஞ்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சிருங்க, ஓகேங்களா. ஜாஸ்தியும் போடக்கூடாது, தண்ணியும் விடக்கூடாது. ஸோ இதிலே தான் இருக்கணும், ஓகேங்களா. இது இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அதை அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெயில் போட்டு நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ இதை விட டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லை தேங்காய் சட்னி, அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வறுத்தோன்னே நம்ம எடுத்து மாற்றிடலாம். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம், ஓகே. ஸோ இது காந்தா பஜ்ஜி, காந்தா பக்கோடா, ஸோ என்ன வேணால் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ உள்ளி பஜ்ஜி அப்படின்னாலும் இதில் தண்ணியே சேர்க்காமல் பண்ணுறோம், அதுதான் மெயினான இது நம்ம கவனிக்கணும், ஓகேங்களா. ஸோ காரம் கொஞ்சம் மிளகாப்பொடி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் கூட கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்க. ஸோ இந்த வெந்ததெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம. ஸோ நல்லா 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ எடுத்து வச்சிடலாம் ஒன்று. ஸோ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிடலாம் டக்குன்னு. கொஞ்சம் தேங்காய் எடுத்து கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, உப்பு போட்டு அரைச்சிடலாம், ப்ளெயினாக அரைச்சிட்டு. ஸோ அதுக்கு நல்லா நீங்கள் தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லாட்டி அது ப்ளெயினாக கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் உள்ளி பக்கோடா ரெடி ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் தேங்காய் சட்னி, கோகனட் சட்னி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம சூப்பராக வந்துருச்சு. எண்ணெயில் போட்டு வறுத்து ரொம்ப கிறிஸ்பியும் சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஐயோ, தேங்காய் சட்னி போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐ forgot it. சூப்பராக இருக்குது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சேன்னா சமையல் மக்கிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சி ரொம்ப பை.